சம்மர் சீசனில் எப்படி போச்சு, ஸ்கூல் லீவ்ஸு, காலேஜ் லீவ்ஸு எல்லாம் எப்படி போச்சு பசங்களுக்கெல்லாம்? நான் வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் இது. நானும் என் பொண்ணு வந்து மெத்தை மேலே போய் துணியெல்லாம் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். மெத்தை மேலே போய் குழாய் இருக்குது மேலே, அதில் தண்ணி பிடிச்சி என் பொண்ணு கொடுப்பாங்க. நானும் என் பொண்ணும் அலசிட்டு காய போட்டு, என் பொண்ணு சின்ன பையன் பெரிய பையன் அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. துணியெல்லாம் காய போட்டு மேலே தண்ணி தெளிச்சிக்கின்னு ரொம்ப சூடாக இருக்குது, முடியல, அனல் அடிக்குது. துணியெல்லாம் அலசிட்டு நீங்கள்லாம் எப்படி லீவெல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், நீங்கள் எப்படி சிக்கன் குழம்பு செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் வாஷ் பண்ணிக்கின்னு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து திக்காக வரும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கம்மியாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக இருக்கக்கூடாது. சிக்கன் குழம்புன்றத விட சிக்கன் கிரேவி கூட சொல்லலாம் இருக்குது. சிக்கன் குழம்பு கூட திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி சிக்கன் குழம்பு செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டு மொல்லமாக கலரணும். ரொம்ப கரண்டி போட்டு கலர்னா சிக்கன் இதாகிடும். கொத்தமல்லி வந்து எல்லா குழம்புலேயும் போடணும். கொத்தமல்லி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். மேலே கொத்தமல்லி போடுங்க. எல்லா குழம்புக்கும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வேக வச்சிட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வேக வச்சுட்டு கடைஞ்சி வச்சுட்டு என் பொண்ணு கடைஞ்சி கொடுத்துருவா, இல்லைன்னா அம்மா கடைஞ்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா என் தங்கச்சி. அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, காஞ்ச மிளகா போட்டு, அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிடணும். நீங்கள் சாம்பார் எப்படி தாளிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் ரொம்ப சொந்தங்கள் இருக்கீங்க.